எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தாபிஐன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவண்டை நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் 16வது தராவி தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 16வது நோன்பை நோக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாளைய தினம் பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினம் என்பதாக நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது. இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மகரிப்லேருந்து அவங்களுக்காக வேண்டி 313 சஹாபாக்களுக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் யாசின் ஓதி துவா செய்யுங்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட், இப்போ இதெல்லாம் பயானில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. என்ன விஷயம்னா, இப்போ நம்மெல்லாம் யாசின் ஓதுறோம். இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி யாசின் ஓதுறோம். இதெல்லாம் ஓதலாமா? இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல போய் சேருமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால அவங்களுக்கு போய் சேருமா என்பதாக கேட்டால், ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய செய்தி, எல்லா சூறாவுக்கும் ஒரு அங்கம் இருக்கு. சூரத்துல் யாசீனுக்கும் ஒரு அங்கம் இருக்கு. நீங்கள் சூரத்துல் யாசீனை நீங்கள் மௌத்தானவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஓதினால் அந்த நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ குரானை ஹத்தம்லாம் செய்கிறோம், ஃபுல் குரான் ஓதி முடிச்சு இவங்க பேரில் நீங்கள் துவா செய்யுங்க, அவங்க பேரில் துவா செய்யுங்க என்பதாக சொல்கிறோமே, இதெல்லாம் கூடுமா என்று கேட்டால், குரான் ஓதினால் அது யாருக்காக வேண்டி எத்தி வைக்கப்படுதோ அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இதற்கு பேரு தான் ஈசால் சவாப் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு சில செய்தியை பார்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். கவனமாக கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கிதாபில் சொல்லும் போது, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி, ஸலாசத்துன் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது, அவர்கள் சொர்க்கத்தை நினைச்சு பாத்திரவேனா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. யார் அந்த 3 நபர்கள் என்பதாக கேட்டால், முதலாவது சொல்லி காட்டுறாங்க, அல் ஆக்குலி வாலிதை, யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நம்மளுக்கு பெற்றோர்கள், எல்லோருக்கும் பெற்றோர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம ஹிதுமத் பணிவிட செய்கிறோமா, நம்ம உபசரிக்கிறோமா என்பதாக கேட்டால் அது கம்மி தான். ஏனென்று கேட்டால், நீங்கள்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக கூட நீங்கள் பார்த்திருப்பீங்க. எல்லா இஸ்லாமிய ஆண்களும் சரி, இஸ்லாமிய பெண்களும் சரி, தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துக்கிறதே கிடையாது. தன்னுடைய பெற்றோர்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு மூஞ்சில் அடிக்கிறாப்புல சொல்லுது. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் 3 நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அதுல முதலாவது நபர் அல் ஆக்குலி வாலிதை, பெற்றோர்களுக்கு மாறு செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிம்பர் படியில ஏறுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது படியில ஏறும் போது ஆமீன் என்று சொன்னாங்க. 2வது படியில ஏறும் போது ஆமீன் என்று சொன்னாங்க. 3வது படியில ஏறும் போது ஆமீன் சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே இறங்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இன்னைக்கு செஞ்ச விஷயம் வித்தியாசமாக இருந்துச்சு, என்ன காரணம்? 3 படியில ஏறும் போது நீங்க ஆமீன் சொன்னீங்களே, இதற்கு என்ன காரணம்? முன்னாடி இப்படி செஞ்சதே கிடையாது என்பதாக சஹாபாக்கள் கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நான் மிம்பர் படியில ஏறும் போது எனக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து நான் முதலாவது படியில ஏறும் போது ஒரு துவா செஞ்சாங்க.
என்ன துவானா, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருந்து அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அவர்களுக்கு ஹிதுமத் செய்யவில்லை என்று கேட்டால், அவர்களை கவனிக்கவில்லை என்று கேட்டால், அப்படிப்பட்ட நபர்கள் நாசமாகட்டும் என்பதாக வானத்தின் தலைவராகிய மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். அதே மாதிரி கேட்டாங்க சஹாபாக்கள், நீ இரண்டாவது படியில் ஏறினீங்களே அது என்ன துவா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரு ரமலானுடைய மாதம் வந்தும் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக துவா செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், துவா செஞ்சது யாரு? துவா செஞ்சது யாரு? வானத்தின் தலைவராகிய மலக்குகளுக்கெல்லாம் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அதற்கு யார் ஆமீன் சொன்னார்? காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. இப்படிப்பட்ட துவா அல்லாஹுவால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் என்ன துவா செஞ்சாங்க? யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்கள் வயது அடைந்து விட்டால் அப்படிப்பட்ட பெற்றோர்களை யாரெல்லாம் கவனிக்கவில்லையோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது என்ன துவா செஞ்சாங்க? யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களை துவா செஞ்சாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் 4 நாள் தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 10 அல்லாஹ்விடத்துல ரஹமத்தை கேட்கக்கூடிய 10, இரண்டாவது 10 நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யக்கூடிய 10. அதனால இன்ஷா அல்லாஹ் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல நீ எந்த அளவுக்கு துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி துவா செய்யுங்க. ஏனென்று கேட்டால் இரண்டாவது 10 இருக்குது, அது பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கக்கூடிய 10 நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப மூன்றாவது படியில ஏறினாங்களே, அதுக்கு என்ன துவா அப்படி கேட்டால், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லவில்லையோ அப்படிப்பட்ட மனிதன் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. யாரு துவாக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவாக்கு இவங்க ஆமீன் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பொதுவாக சொல்றேன், யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இப்ப எத்தனை வாட்டி நபியுடைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க? நான் 16 நாள் நான் எத்தனையோ வாட்டி நபி பேரை சொல்லியிருக்கேன். ஆனா சில பேர் சொல்ற சவுண்டு கேட்குது, ஆனா சில பேர் சவுண்டு கேட்கல. சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சவுண்டா சலாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவாங்க போல, அல்லாஹ் அறிவான். அதனால இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது என்ன துவா செஞ்சாங்க? யாரெல்லாம் நபியுடைய பேரை கேட்டு ஸலவாத் சொல்லலையோ அப்படிப்பட்ட மனிதன் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அனைவரும் நபியுடைய பேரை கேட்டா ஸலவாத் சொல்லணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. முதலாவது ஃபர்ஸ்ட் யார் என்று கேட்டால் அல் ஆக்குலி வாலிதை, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்லி காட்டுவாங்க, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, சகத்து ரப்பி ஃபீ சகத்தில் வாலிதி. தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு, தந்தையுடைய கோபத்துல தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தந்தைமார்களை மதிப்போம், தாய்களை மதிப்போம். ஏனென்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப 3 நபர்கள்ல முதலாவது நபரை பார்த்து விட்டோம். இரண்டாவது நபர் யார் என்று கேட்டால் வதையூஸ். இது பெண்களுக்கு சொல்றதை விட ஆண்களுக்கு சொல்றதா மேலு. இருந்தாலும் நீங்க உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. இரண்டாவது யார் என்று கேட்டால் வதையூஸ். ஒரு பெண் தன்னுடைய மனைவி, ஆணுடைய மனைவி, தன்னுடைய வீட்டார்கள் தப்பு செய்கிறார்கள், இத கண்டுக்கிறாத வீட்டுடைய ஆண், வீட்டுடைய கணவர், இப்படிப்பட்ட கணவரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னா, ஒரு மனைவி தப்பான பாதையில போறாங்க, வீட்டுல உள்ள குடும்பத்து பெண்கள் தப்பான வழியில போறாங்க. இத பார்த்தும் அந்த கணவன் ஏப்பா போற, ஏப்பா தப்பான வழியில போற, ஏங்கம்மா போறீங்க தப்பான வழியில, இப்படி ஒரு வீட்டுடைய ஆண் வீட்டுடைய கணவன் கண்டிக்காம இருந்தால் அப்படிப்பட்ட கணவன் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது மூன்றாவது வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு ரஜ்லத்து நிசா, அதாவது மூணாவது முக்கியமான பாயிண்ட், எல்லோரும் கவனமாக கேளுங்கள். மூன்றாவது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொர்க்கத்துக்குள்ள சொல்ல முடியாத மூன்றாவது நபர் யார் என்று கேட்டால், ஆண்களை போல் ஆடை அணியும் பெண்கள். ஆண்களை போல் ஆடை அணியும் பெண்கள். ஆண்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்களோ அத பெண்களும் செஞ்சால் அந்த அப்படிப்பட்ட பெண் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஆண்களை போல் பெண்கள் ஆடை அணிவாங்க, அதே மாதிரி ஆண்கள் பேசுவதை போல் இவங்களும் பேசுவாங்க, ஆண்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் இந்த பெண் செஞ்சால் அப்படிப்பட்ட பெண் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபமே விட்டுருக்காங்க. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சாபம் விட்டுருக்காங்க. யாருக்கு சாபம் விட்டுருக்காங்கன்னா, யாரெல்லாம் எந்த பெண் ஆணை போல் நடந்து கொள்வாளோ, ஆணை போல் இந்த பெண் உடையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, கோபத்திலையும் சரி, ஆண்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த பெண் செஞ்சால் அப்படிப்பட்ட பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்திருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம பாடமாக எடுத்துக்கொள்வோம். முதலாவது யார் என்று கேட்டால், சொர்க்கத்துக்குள்ள போக முடியாத முதலாவது நபர் யார் என்று கேட்டால், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர். இரண்டாவது, எந்த வீட்டார்கள் தப்பான வழியில போகும்போது இந்த கணவர் வீட்டுடைய ஆண் வீட்டுடைய தலைவன் தட்டி கேட்கலையோ, தப்புன்னு சொல்லலையோ, அப்படிப்பட்ட கணவன் வீட்டுடைய ஆண் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. மூன்றாவது யார் என்று கேட்டால், எந்த பெண் ஆணை போல் ஆடை அணிவாளோ, ஆண் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வாளோ அப்படிப்பட்ட ஆணுடைய விஷயங்களை செய்யக்கூடிய பெண்ணும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ பெண்கள் ஆண்கள் என்னென்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதையெல்லாம் அணிஞ்சிட்டு தான் போறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இவர்களுக்காக வேண்டி நாம் எல்லாம் துவா செய்யணும். யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்துடுறா. யா அல்லாஹ், இவர்களுக்கு ஈமானுடைய வாசலை திறந்து வைடா என்பதாக நீங்கள் துவா செய்யணும். ஏனென்று கேட்டால், நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி துவா செய்யும் போது உங்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வாழக்கூடிய காலத்துல நம் அனைவருக்கும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.